நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மொழிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். பல சுற்றுக்களை தாண்டி பல கட்டங்களை தாண்டி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குங்க. டாப் 9 contestants of சூப்பர் சிங்கர் 4 இந்த வாரத்துல இருந்து உங்களை ஒவ்வொரு வாரமும் அசர வைக்க போறாங்க, உங்களை பிரமிக்க வைக்க போறாங்க. இந்த வாரத்துல இருந்து ஒரு ப்ராமிஸ் மார்க்அப்ஸ் கடந்த சில வாரங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாரத்துல இருந்து மிக முக்கியமா இசையின் உச்சக்கட்டம் மட்டும் தான் நீங்க கேட்க போறீங்க. because the competition is very very tough இல்லையா? எஸ், ரொம்ப ரொம்ப டஃப். அண்ட் இந்த வாரம் என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சை நம்மளுடைய டாப் 9 contestants நம்ம கொடுக்க போறோம். இது வரைக்கும் இந்த மேடையில நம்மளுடைய போட்டியாளர்களுடைய பாடல்கள் கேட்டுட்டு நம்மளுடைய நடுவர்கள் அவங்களுக்கு நிறைய திருத்தங்கள் கொடுத்திருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஒவ்வொரு நடுவர் மூன்று போட்டியாளர்களை சூஸ் பண்ணி அவங்கள மென்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பாடல்களை இன்னும் அழகாக்கி கொடுத்திருக்காங்க. so that is a fantastic lesson for all our contestants. அந்த செஷன் பத்தி அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலா இருக்கோம். ரைட் மார்க்அப்ஸ்? எஸ். சூப்பர் சிங்கர் 4 நவரத்தினங்களாக திகழும் தற்போதைய 9 போட்டியாளர்களை நம் 3 நடுவர்கள் தலா 3 போட்டியாளர்கள் வீதம் தங்கள் குழுவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். டாப் 9. கங்க்ராட்ஸ். டெஃபினட்டா நீங்க you have earned this. இச்சுற்றின் மற்றொரு முக்கிய அம்சமாக இருக்க போவது இன்றைய திரை இசை கலைஞர்களில் முக்கியமானவர்களில் ஒருவராக கருதப்படும் திரு ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்கள். மூர்த்தி சார் ஏஆர் ரஹ்மான் சாரோட ட்ரஸ்டட் அசிஸ்டன்ட். ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அவரோட நாலேஜ் ஹீ இஸ் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ அண்ட் சி ஹவ் எவ்வளோ உங்கள் திறமையை இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்ஸ் ஸ்ரீனி அண்ட் முனி. இவங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு தான். இது வரைக்கும் நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே. அதே தான் நானும் சொல்ல போகிறேன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் பி இன்ஃபார்மல். குட் லக். அடுத்த ரவுண்டுக்கு அவரும் ஒரு ஜட்ஜாக இருக்க போகிறாரு. ஸ்ரீனிவாஸ் மற்றும் உன்னிகிருஷ்ணன் தங்களுடைய மூவர் குழுவை மும்முரமாக தேர்ந்தெடுக்கையில் குரல் பயிற்சியாளர் அனந்த் வைத்தியநாதன் அவர்கள் மால்குடி சுபாவின் மூவர் குழுவை தேர்ந்தெடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ் ஷரத். ஊசிவடி சையத் சுபான். I have திவாகர். சோனியா. சுபாக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். பார்வதி. எஸ் சாய். கிருஷ்ணன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மதுமிதா. இம்மூன்று குழுக்களுக்கிடையே பொறி பறக்கும் இசை போட்டி அரங்கேறப் போகிறது. இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போறது கேட்க போறது ஜட்ஜஸ் ரவுண்ட். சோ இப்போ நம்ம அழைக்க போறது நடுவர்கள் மட்டும் இல்லாம அவங்க மெருகுபடுத்தின ஒரு 3 contestants. Wow. Yes, absolutely. First, let's welcome Unni ji and team. Oh my God, பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்களே. எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க. Okay, Unni ji, so ஒரு டிஃப்ரெண்டான ரோல் உங்களுக்கு இந்த வாரம் கிடைச்சிருக்கு. 3 போட்டியாளர்களை நீங்க ஹேண்ட் பிக் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இவங்கெல்லாம் தேர் ஆல் ஸோ டேலண்டட். ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஹேவ் சோசன் ஆல் த 3 of them. ஓகே, உங்களுடைய செஷன்ஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, சோலோ பெர்ஃபார்மன்ஸஸும் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீம் நேம் நீங்கள் சொல்லணுமே. அந்த டீம் பேருக்கும் அந்த குரூப் பெர்ஃபார்மன்ஸ் தீமுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல டீம் பேர் சொல்லிடலாம். ஆசம் த்ரீசம். Superb. Thank you so much, Unni ji, once again for joining us. And good luck. Please do take your seat with us. அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறது ஸ்ரீனி சார் அண்ட் அவருடைய டீம். Srini ji, good to see you here with the team members. எஸ் ஆமாம், இது வித்தியாசமாக இருந்தது. இது இவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Okay. ரியலி ஹேட் ஃபன், லாட்ஸ் ஆஃப் ஃபன்.
கிரேட். ஆனா நீங்க வந்து கான்ட்ராஸ்டிங் ட்ரெஸ்ஸஸ்ல வந்திருக்கீங்களே. சி மென்டர்னு சொல்லும்போது ஐ லுக் அப் டு மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன். ஓ இப்போ அவரோட ட்ரெஸ்ஸில் வரணும்ல. ஸோ நம்ம பசங்கிட்ட கேட்டலாம் எப்படி இருந்தது செஷன் வித் ஸ்ரீனிவாஸ் சார். இது வரைக்கும் ஒரு டென்ஷனாக தான் சார் முன்னாடி பாடிட்டு இருப்போம். ஏன்னா ஜட்ஜாக தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் சார் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்களோட இருந்தார். எல்லாமே ஜாலியாக பண்ணோம், நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணோம், நாங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்தையும். ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக திவாகர், அங்கே உட்காண்டாலும் உங்களுக்கானாலும் சரி யாருக்கானாலும் சரி அது ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த சேர் வந்து அந்த மாதிரி. குட் லக். கேக்க மறந்துட்டேனே, டீம் பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மேபி யூ கேன் நேம் இட் பேக் டு த ஃபியூச்சர். Super. Back to the future team. A huge round of applause for them. Thank you, Srini ji. ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறது சுபாஜி அண்ட் அவங்களுடைய டீம். Superb. And நீங்க வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Madhu, tell us. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்கள் சீரியஸாக ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தபோது கொஞ்சம் பயமாக இருந்தது. அது வந்து ஏன் பயம் இருந்தது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாரம் வந்து ஓகே அவங்க உங்கள மாதிரி தான் வந்து நடிச்சாங்க. ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. எப்படி அந்த பாட்டு ஒரு தடவை பாட்டு காமிங்க மேம். You have to see this, sir, Shubhaji. மது, come on. நீங்க வந்து நிஜமா அதை மீன் பண்ணினீங்கன்னா தட் நம்மளாம் பேசிக்லி சில்ட் அவுட்னு இப்போ எனக்கு முன்னாடி இப்படி காமிப்பேன். காமிங்க. நான் இவ்வளவு செக்ஸியா இருக்கேனா? This is so happening. சொல்லு செல்லம். எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? எனக்கு என்னடா தங்கமணி, சூப்பராக இருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல? இப்படி இப்படி நடந்து வந்துட்டு ஆச்சி மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஓகே. And எங்களுக்காக ஒரு 2 வரிகள். Come on. I want to be happy, but you are not happy till you make me happy too. I want to be happy, but you are not happy till you make me happy, till you make me happy. கை தட்டுங்கோ. எப்படி இருக்காங்க சுபாஜி? Celebration of Shubhaism is what I'll say. I'm so happy. Thank you. Very well done, Madhu. Thank you so much. ஓகே, உங்க டீமோட பேர் என்னங்க மேம்? Jiljak Jubik Jam. ஜில்ஜாக் ஜுபிக் சா டீம். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஜில்ஜாக் ஜுபிக் டாக் டீம். சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படியாவது நம்ம வந்து பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் வராங்க. ஆனால் நம்ம ஜட்ஜஸ்லாம் எப்போதுமே சொல்லுவாங்க ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக டிஃப்ரென்ஸு, ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக டிஃப்ரென்ஸ். இங்கே ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து லைவாக பாடுறீங்க, அதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடை எக்ஸ்பீரியன்ஸும் சரி அண்ட் ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அதை வந்து கலந்து அந்த நம்ம பசங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்டிங் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து 1970s அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எமினன்ட்டான வயலினிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் 1980s அவர் வந்து ஒர்க் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லைங்க, நிறைய இசை ஜாம்பவான்களோட இணைந்து அவங்களுடைய மியூசிக்கை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் a மியூசிக் கண்டக்டர் அண்ட் ஹீஸ் ஃபேபியூலஸ் அட் இட். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா ஆர்டி பர்மன் சாரோட இணைந்து வேலை பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ஆஸ்கர் நாயகன் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய முதல் படத்துல இருந்து இந்த படம் வரைக்கும் அவரோட இணைந்து அவருடைய ஒவ்வொரு பாடலும் அழகாக்கி மெருகேத்தி கொடுத்துட்டு இருக்காரு. So let's give it up for the one and only Mr. ஸ்ரீனிவாசமூர்த்தி. It's so heart touching when so many young children here are. I look forward to sit back and enjoy all their performances. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் நம்மளுடைய டாப் 9 கண்டெஸ்டன்ஸ் நம்மளுடைய அழகான நவரத்னங்களோட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சுவாரஸ்யமான வீக்கா அமைய போகுது. ஏன்னா நம்மளுடைய 3 நடுவர்கள் ஆளாளுக்கு மென்டர் பண்ணி அவங்களுடைய பாடல்களை இன்னும் மெருகேற்றி அழகாக்கி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பீன் a wonderful session. அந்த செஷன் பத்தி அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலா இருக்கோம். ரைட் மார்க்ஸ்? எஸ்.
அது கரெக்டாக அது ப்ராக்டிஸ் பண்ணுறியா தெரியாது அந்த பாட்டு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அந்த ஆலாப் அது. ஆ இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அப்படி பாடணும். தென்றல் வந்து ஜெஸ்ஸி. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தம் தொடும். I prefer the other one. நீ ஒரு காதல். I prefer that. நீ choose I also thought. எனக்கும் அது இன்னும் கொஞ்சம் நம்பாடி பறவைகள் ரெண்டு, ஊர்வலம் எங்கோ போகிறது. ஏதோ வேற லெவல்ல இருக்குது. வானிலா வானிலா செந்தமிழ் தேன்மொழியா அண்ட் நீ ஒரு காதல். ஆசம் த்ரீசம் உடைய டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். And அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தீமோட வர போறாங்க. வெரி குட் டீம். So Uniji, would you like to tell us the theme? MSV சார், ராஜா சார் அண்ட் AR ரஹ்மான் அவர்கள். ஸோ என்னோட ஆசம் த்ரீசம் they are going to give a tribute to the awesome threesome. Fantastic. Let's give it up for Sonia, Sharath and Sai Vignesh. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தம், காணாதவோ உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். வராக நதிக்கரை போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கண்ணாவாய் ஓடி மறைஞ்ச. வராக நதிக்கரை போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கண்ணாவாய் ஓடி மறைஞ்ச. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தம், காணாத போருவோம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தம், காணாத போருவோம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குனது ஓ, உள்ள திக்கு திக்கு திக்குனது ஓ, நெஞ்ச ஜில்லு ஜில்லு ஜில்லுங்குது ஓ, சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கரை போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்து, புறாவே நில்லுன்னு சொன்னேன்.
சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரங்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு முன்னேற்று வட்டழும் வட்டிற்கு தொட்டழக மத்தனையும் இன்பமில்லை துன்பமில்லை யாராரியா. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தல ஆடாம பொம்மை நிற்கும் தூத்துக்குடி போனா சில கப்பல் கதை தட்டும் கொடைக்கானல் போனாங்க வேணும்ன சுத்தம் அசரதே அசரதே ஊர் மொத்தமா அது என்ன ஊர் மொத்தமா அசரதே அசரதே ஊர் மொத்தமா அது என்ன ஊர் மொத்தமா தமிழ்நாட்டு மன்மதனே வாராய் அடி எடுத்து எடுத்து நைட்டு நைட்டு வாராய் நீ இந்திர மகாராஜனே வலது காலெடுத்து வாராய் நீயே அடி மொத்தையில தனியாக மெத்தையில தூண்டாத அண்ணாமக வராடு வடிச்சு போட மதுரைக்கு போகாதடி என மல்லிப்பூ கண்ணு வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தல ஆடாம பொம்மை நிற்கும் அசரதே அசரதே ஊர் மொத்தமா அது என்ன ஊர் குட்டமா அசரதே அசரதே ஊர் மொத்தமா அது என்ன வாவ் வாட் a rocking start to the week. ரொம்ப ஸ்பிரிட்டடான இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்ரீனிவாசமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க. A really power-packed performance. Very good, extremely good, very good dancers. Overall, everybody, the music, everything, fantastic, very good. Give it up. உண்ணி எல்லாத்தையும் விட்டு போயிட்டாருங்க. ஓ அப்படியே மறந்துட்டேன் கையில் இருக்கிற இது Well pack கிளே வந்துருச்சுங்க. அப்படியே ஃபுல் இமோஷனில் என்ன வெரி எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு தொகுப்பு பாட்டோடுது. சாய் விக்னேஷ் ரஜினியா, சரத் சந்தோஷ், கமல், சோனியா, ஜெயபிரதாவா? சரி ஓகே சார் இவர் யார் சார்? ஒய் நாட். அவர் ரஜினி, அவர் கிட்டார் எடுத்து வந்தார் பார்த்தீங்களா? அந்த கடப்பாரை எடுத்துன்னு வந்த மாதிரியே வந்தானே, அதுதான் கிட்டாரா? எப்படி இப்படி பிடிப்பான் அண்ணே? சார் மணி சார் எப்படி கிட்டார் பிடிப்பீங்க? அவன் எப்படி பிடிச்சான் காமிங்க. டேய் ஒரு ஃப்ளோ கடப்பாரை எடுத்துட்டு போய் பெருச்சாலி அடிக்க போற மாதிரியே போனியடா. கிருஷ்ணனோட கண்ணாடியை வாடகைக்கு வாங்கி. கிருஷ்ணனோட கண்ணாடி இல்ல, அது மலேசியால இருந்து ராஜாமணின்னு ஒரு அக்கா வந்திருக்கு. அந்த அக்காவோட கண்ணாடி இங்க போடு. மலேசியால மனசாட்சி இல்லடா அவங்கள போடு. இது மாதிரி எங்கேயா பாத்திருக்கீங்களா? அதாவது செட் தோசை பாத்திருக்கீங்க, செட் கிளாஸ் எங்கேயா பாத்திருக்கீங்களா? அது என்ன சோனியா, அவன் கஷ்டப்பட்டு மதுரைக்கு போகாதடின்னு உன்னை பார்த்து பாடுறான். நீ கவலை, யூ நெவர் பாதர்ட் அபவுட் ஹிம் சோனியா. அவன் எவ்வளோ ஃபீலோட பாடின தெரியுமா? அது சாய் விக்னேஷ் எப்பாவது அந்த மாதிரி ஃபீல் வரும். அதெல்லாம் ஆமாம், எப்பாவது அந்த மாதிரி ஃபீலிங். ஆமாம், அது கூட கவனிக்காம சோனியாச்சா. Hey, but whatever, it was such an entertaining performance. Unni, hats off. Your team really did you proud. Thank you, three of you. Performance obviously was fabulous. This is technically the awesome foursome. Kachak performance. Thank you. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நிதி? நீங்க மென்டர் பண்ண 3 பேர் இங்க பாடும்போது what made you get up and come here? We always sit there and say இது சரியில்லை, அது சரியில்லை, சரி இங்கே கொஞ்சம் ஸ்ருதி சரியில்லை, இந்த சாங் சாய்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இந்த சாங் அதெல்லாம் நிறைய சொல்லுவோமே. இப்போ வந்து நம்மளே சூஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அல்டிமேட்லி யூனோ என்னோட பாலிசினா பி ஹாப்பி அண்ட் அதுக்கு மேலே மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் செலிப்ரேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 4 பாட்டு எடுத்து அஃப்கோர்ஸ் ட்ரிபியூட் டு த 3 great legends, the awesome threesome, Raja sir, MSV sir, Raja sir and A.R. Rahman. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஜட்ஜஸ் ரவுண்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் சாரோட டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் சரத் சந்தோஷ். La 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 la. La 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 la. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீ இல்லாத நாடெல்லாம் நான் தேர்ந்த வெண்ணிலா. வான்நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா. மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா. பூவிலாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா. வான்நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா. நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீ இல்லாத நாடிலே நான் தேர்ந்த வெண்ணிலா. வான்நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா.
ஓகே ஸோ நம்ம சார்கிட்ட கேட்டலாம். டேம் குட் சரோஜ், தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ சார். நான் 1978 மெட்ராஸ்க்கு வந்தேன் வயலினிஸ்டாக. என்னோட முதல் கச்சேரி எஸ்பிபி சாரோட கலைவாணர் அரங்கத்தில் இந்த பாட்டு சோலோ நான் வாசிச்சிருந்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். இட்ஸ் நோஸ்டால்ஜிக், இட்ஸ் a ஃபேண்டாஸ்டிக். ஆனால் இங்கே யார் வயலின் வாசிச்சது? மிஸ்டர் ஜேவியர். ஹேட்ஸ் ஆஃப் சார், வெரி குட், வெரி குட். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி டே. அன்றைக்கி வாசிக்கும் போது வேர்த்து கொட்டி ஜுரம் வந்து பிபி ஏறி பயத்தினால. அண்டு இது ஒரே ஒரு சாங் தான் நான் வாசிச்சது, வேறு எதுவுமே இல்லை. அந்த சோலோ வர்ற சாங் ஒன்று தான் வயலின்னு, அது ஒன்று தான் நான் வாசித்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தட் அண்ட் யூ டிட் வெரி வெல் ஷரத். தேங்க்யூ சார். வெல் டன். ஷரத், யூ sang it so well, சரத். ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ. மேபி 1 or 2 சங்கதிஸ் பாடாமல் இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல. எனக்கு என்னென்னா அந்த பாட்டில் வந்து ஜஸ்ட் மேபி a little bit of romance. ஷைனி, எஸ் சார். பாலு சார் வயசு ஆகலை இன்னும், அந்த வயசு கூட வரல. ரொமான்ஸ் ரொமான்ஸ் வரணும் சார். வரும் ரொமான்ஸ் வரணும் சார். கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அவங்க 2 பேரும் பேசினுக்கும் சிரிச்சுனுக்குறான். நம்மளை பற்றி தெரியாமல் இப்படி பேசினுக்கிறான். ஒரு ரொமான்டிக் லுக் கூட ஏன் நீங்க சொல்லி கொடுங்க, அவர் விடுவாரு. ஓ அதானா? பட் உன்னிஜி உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ரொமான்டிக் லுக். ஐ வாஸ் பில்டிங் அப் டு தட். ஐ அம் சாரி. ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போயிடுச்சு. அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், எப்படி ரொமான்டிக். ஒரு குட்டி ரொமான்டிக் லுக். உங்களுடைய வைஃப் உங்க முன்னாடி இருக்காங்க அப்படியே. ஓகே, லவ்லி. கண்ணே பேசிருச்சு அப்படியே. வெரி நைஸ். ஷரத் வந்து ஆடிஷன்ஸில் வரைச்சே பயங்கர பொட்டென்ஷியல் காமிச்சார். அந்த பொட்டென்ஷியலை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்னைக்கு கூட எனக்கு தெரியறது. வளர்ச்சி இருந்திருக்கு உங்களோட ஜேர்னியில். அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ கெட் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு த டாப் கொஞ்சம் டென்ஷன் வரும், கொஞ்சம் நர்வஸ்னஸ் வரும். டோன்ட் மிஸ் த ஃபன் எலமெண்ட் ஆஃப் த ஹோல் டிசைன். யா, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஷரத். ஸோ மார்க்அப்ஸ் இப்போ அடுத்ததா உன்னி சார் டீம்ல இருந்து யாரு கூப்பிட போறோம்? லெட்ஸ் வெல்கம் SS08 சோனியா. நீ ஒரு காதல்
சோனியா ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல் தேர்ந்தெடுத்து பாடியிருக்கீங்க. ஸ்ரீனிவாசமூர்த்தி சார் சொல்லுங்க, சோனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுமா. அண்ட் what a composition by Raja sir. Hats off to him. Hats off to him. If this was a recording studio, in front of a microphone, there in the studio, you should be much more, how do I say, much more expressive. And when the expression comes naturally, கொஞ்சம் கம்மியாகும் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் வந்து மைக் சென்ஸ் பண்ணும். In the stage, this was nice. Very good. You did very well. Try to improvise also. Good luck there. All the best. சோனியா ரொம்ப கஷ்டமான பாட்டு, பியூட்டிஃபுல் சாங். ஆனால் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனால் பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு. பல்லவி வந்து கொஞ்சம் வார்ம் அப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. பட் ஐ லவ் த ஃபர்ஸ்ட் சரணம். குட். சோனியா மேம். அந்த பாட்டில் சில போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வாய்மொழி சொன்னால் தோஸ் போர்ஷன்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏன்னா உங்களோட டேலண்ட் பற்றி தெர் இஸ் நோ கொஸ்டின். நிதானம் தேவை, அந்த நிதானம் வந்தாச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். ஸ்ரீனிவாசமூர்த்தி சார், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ, சோனியா வந்து மேடையில் பாடினது ஒரு சிங்கிள் டேக், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. இதுவே அவங்க வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடும்போது இல்லாட்டி ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடும்போது, ஹவு டு யூ திங்க் ஷீல் மேட்ச் அப்? ஓகே, ஃபர்ஸ்ட் பல்லவி மட்டும் பாடுமா. நீ ஒரு காதல் சங்கீதம். இல்லை தாய், நீ மேலே போச்சு, ஒரு கம்மி வரும். தீஸ் ஆர் தி டைனமிக்ஸ் இன் மியூசிக் விச் தி கம்போசர் எக்ஸ்பெக்ட்ஸ். ஒன் திங், அந்த கம்போசர் கூட இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க டைரக்டரோட மீட்டிங்ஸ் இருக்கும், அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க எந்த மாதிரி சாங்குக்கு எந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு. இதெல்லாம் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேர் இஸ் தி ஆக்டர் ஹூ எனாக்ட்ஸ் தி சாங். நீங்கள் பாடுவீங்க இல்லையா, நீங்கள் பாடுறது வந்து அங்கே ஆக்ட் பண்ணுற எந்த ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இல்லை நீங்கள் பிளண்ட்டாக பாடினீங்கன்னா அவங்களும் பிளண்ட்டாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தெம். ஸோ எவ்ரி லிரிக் ஹேஸ் சம் மீனிங் இன் இட். ஜஸ்ட் மீன் வாட் யூ சிங். அதுதான். எவ்ரி டைனாமிக்கல் சுச்சுவேஷன் இஸ் நாட் தி சேம். அன்றைக்கி ஒரு நாள் பேசும்போது அவர் கூட சொன்னாங்க, அனந்த் சார் கூட, யூ ஹாவ் டு டிசைன் தி டைனாமிக்ஸ் அக்கார்டிங்லி. அந்த சாங்குக்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிவிட்டு பாடணும். பாடுறவங்க அதே மாதிரி வாசிக்கிறவங்க, எவ்ரி திங். ஈவன் ரிதம் கூட, ஈவன் ரிதம் ஹேஸ் டைனாமிக்ஸ். தட்ஸ் ஆல். அதர்வைஸ் யூஆர் டூயிங் ஃபைன். யூஆர் டூயிங் ஃபைன். வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீக் பூரா நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஜட்ஜஸ் ரவுண்ட். நம்மளுடைய 3 நடுவர்களுமே ஈச் 3 பார்ட்டிசிபென்ட்ஸை ஹேண்ட் பிக் பண்ணி இந்த மேடையில் அவங்கள மென்டர் பண்ணி பாட வச்சுட்டு இருக்காங்க. அற்புதமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் இன்வேல்யூபிள் லெசன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆசம் த்ரீசம் டீம்ல இருந்து யார் வராங்க? SS03 சாய் விக்னேஷ். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹிம். சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ஆ ஆ ஆ சிந்தமிட்டேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் சிந்தமிட்டேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பருகிட தலை குனி
பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களில் மீனும் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் மீனும் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் சாய் விக்னேஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். வெல் டன் சாய் விக்னேஷ். தேங்க்யூ. சங்கதியெல்லாம் ரொம்ப நல்லா பாடினேன். உன் குரல் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அதர் சிங்கர்ஸ் அண்ட் ஹிம் நவ். இதுக்கு முதல்ல பாடினோம் சாங்கில் சொல்கிறேன், சாங் செலெக்ஷனில். திஸ் வாஸ் சங் பை திருச்சி லோகநாத். எஸ் ஃபைன். அந்த டைமில் ஸ்டேஜ் வாஸ் வெரி பாப்புலர். ட்ராமா நாடகம் அவங்களே பாடி அவங்க ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணுறவங்களே பாடிடணும். அப்போ ஒரு 1000 பேர் உட்காந்து இருந்த ஆடிட்டோரியமில் அந்த லாஸ்ட் ரோலே உட்காரணும். அவங்களுக்கு கூட இந்த வாய்ஸ் கேட்கணும். ஸோ தேர் மஸ்ட் ஹேவ் பீன் ஸோ மச் ஆஃப் லங் பவர் இன் தேம் ஸோ ஆஸ் டு த்ரோ தி வாய்ஸ் அப் டு தி லாஸ்ட் பெஞ்ச் கை. ஸோ எல்லாமே அப்படி தான் பாடணும். தட் வாஸ் தி ஸ்டைல் தோஸ் டேஸ். யூ டிட் வெரி வெல் அண்ட் யூ இன்கார்பரேட்டட் தி எக்ஸாக்ட் சேம் திங். யூ புட் ஆல் யுவர் லங் பவர் அண்ட் sang. வெரி குட். சாய் விக்னேஷ் சங்கதிஸ்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அண்ட் யூர் ஆல்சோ என்ஜாயிங் வாட் யூர் சிங்கிங். பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் சாய். ரியலி உன்னி சூப்பர் சாய்ஸ் கண்ணா. கிரேட் கோயிங் காய். தேங்க்ஸ் சுபா. சாய் ரொம்ப நல்லா பாடுங்க சாய். இந்த பாட்டு அந்த நோட்ஸு மட்டும் இல்லாமக்கி அந்த பாட்டு என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக சொன்னார் மூர்த்தி சார். யூ ஹாவ் டு மீன் த சாங்னார்ல, அதுவும் வந்தாச்சும் வச்சுக்கோ ஒன்று அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒன்ஸ் யூ கெட் ஆல் தட் ரைட் யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார், யூல் பி அ சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த லெவலுக்கு கண்டிப்பாக நீ போனோம். ஹோப்ஃபுல்லி பிஃபோர் த சூப்பர் சிங்கர் ஜேர்னி என்ஸ் இல்லாட்டினா கூட பரவாயில்ல. ஃப்யூச்சரில் நீ கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னதுன்னு புரிஞ்சுட்டு நீ பண்ணுவேன். நீ எனிவே யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட் மேன். கிரேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ உன்னி சார் டீம்லேருந்து மற்ற 2 பேரையும் இப்போ கூப்பிட்டு நம்ம உன்னி சாருடைய மொத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டலாம். வாங்க சோனியா அண்ட் சரத் சந்தோஷ். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக பாடினீங்க 3 பேரும். அஃப்கோர்ஸ் நான் ஒன்றுமே பண்ணல. அனந்த் சார் எல்லாத்தையும் அஸ்திவாரம் போட்டு வச்சாச்சு. அதனால் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது, பாட்டு கொடுக்க வேண்டியது, அங்கே எங்கேயோ ஏதாவது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ஐ ஜஸ்ட் ஷேர்ட் வித் தெம். முதல்ல ஷரத் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். யூனோ ரியலி மேட் மீ ப்ரவுட். சில இடத்துல ரொம்ப அழகாக அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணீங்க. சில இடத்துல அந்த ரொமான்ஸ் வந்திருக்கலாம். அது யூ கேன் இன்கார்பரேட் இட், அது வரும். அதர்வைஸ் இட் வாஸ் a brilliant performance. வெரி வெரி நைஸ். சோனியா இம்ப்ரூவைசேஷன் ஒரு வாட்டி தான் பண்ணும். இம்ப்ரூவைசேஷன் வில் பிகம் ரெப்பிட்டேஷன். அதர்வைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும், அதோட போயிடணும். இனிமேல் ஏதாவது வருமானு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். திருப்பி அதே போட்டால் அப்புறம் அதுக்கு வேல்யூ போயிடும். ஓகே சோனியா, புரிஞ்சுதா? ஸோ தட் வாஸ் தி ஒன்லி திங். சாய் நல்லா பாடினீங்க. ரிஹர்சலில் பாடின மாதிரியே பாடினீங்க. கரெக்ஷன்ஸ் மட்டும் வரல.
கொஞ்சம் பாடுறியா அது? நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே. அப்படி இல்லை. போனா போனாளே. சூப்பர். அதுதான் பாடினது தப்பு இல்லை. நோ, அது அபஸ்வரமாக ஒன்றும் வரல அதில், அது கரெக்டு தான் அது. பட் இப்படி பாடினா அந்த அந்த ராகத்துக்கும் அந்த அந்த ஏஸ்தெட்டிக்ஸுக்கும் ரொம்ப அழகாக சேரும். அதனால தான் சொன்னேன். ஓகே, பட் அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபென்டாஸ்டிக். ஓகே, Thank you, sir. தேங்க்யூ உன்னிஜி. அண்ட் இப்போ இந்த தருணத்துல உங்க 3 பேர்ல இருந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் உன்னிஜிஸ் டீம் யாரு? ஈச் ஒன் டிஃப்ரெண்ட்டாக தான் மார்க் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கிளியர்லி லிட்டில் அஹெட் வந்து ஷரத் சந்தோஷ். But there is a tie between Sai and Sharath here now because they both of them they chose different genre altogether. Sonia was very good, but she lacked some point somewhere that we have already mentioned. Otherwise, these two were they tie. That is because they both sang two different genres. There is no way of comparing at all. தேங்க்யூ மூர்த்தி சார். ஸோ மூர்த்தி சார் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டை அப்படின்னு சொல்றாங்க. சுபாஜி. For me, flawless was Sai Vignesh. 3 குழந்தைங்களை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை எது பெஸ்ட்டு குழந்தைன்னு எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், டெலிவரி, ஃபீல் எல்லாம் புட் டுகெதர் பார்க்கும்போது ஐ திங்க் ஷரத். ஷரத் சந்தோஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் உன்னிஜிஸ் டீம். இந்த வாரத்துடைய முதல் விருது வாங்கினது நீங்க தான். உங்களுக்கு அனைத்து விதமான டிவிடிகளையும் நீங்கள் போட்டு பார்ப்பதற்காக விஜய் டிவி வழங்கும் ஒரு டிவிடி பிளேயர். அதே மாதிரி நீங்க பார்க்கிறதுக்கு நாளைக்கு இந்த வாரம் முழுவதும் பியூட்டிஃபுல்லான பாடல்கள், அற்புதமான ஜட்ஜஸ், அழகழகான மியூசிஷியன்ஸ், நானு மாகாப்பா எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். So to see all of that, we'll meet you tomorrow. Until then, this is all of us signing off from Airtel Super Singer 4, powered by Energy Tarum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Good night.